பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாகமும் 15:2 வாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பொய்யான வாழ்க்கை. ஆசாவின் காலத்தில் இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. கர்த்தரை விட்டு வழி விலகி அவரை மறந்து விட்டார்கள். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லோரிலும் இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கையை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூர்கையோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம் அவரை கற்பனைகளை கை கொண்டு அவர் சொற்படி நடந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மரத்திலிருந்து ஒரு கொப்பை துண்டித்து விட்டால் மரமும் கிளையும் பிரிந்துவிடும். அந்த கிளை துண்டிக்கப்படாவிட்டால் அதை நாம் மரம் என்றே சொல்லுவோம். அப்படியானால் கொப்புமும் மரமும் ஒன்றுதான். திராட்சை செடியிலிருந்து ஒரு கிளை நறுக்கப்பட்டு விட்டால் செடி இல்லாமல் கொடிகள் தனிமையில் கனி கொடுக்க முடியாது. அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். காணாமல் போன ஆட்டை தேடினால் கண்டுபிடித்தான். காந்தம் இரும்பை தூக்கும் சக்தி வாய்ந்த உலோகம்தான். துருப்பிடிக்காத இரும்பு நாம் அதை உபயோகிப்பதால் துருப்பிடித்த இரும்பை தூக்கவே செய்யாது. ஆனால் துருப்பிடிக்காத இரும்பை உடனே தூக்கும். காரணம், அது தடை செய்கிறது. இதை போன்று நமது பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடு நின்று அவரை செயல்படுத்த விடாதபடி தடை செய்கிறது. பாவமாகிய துருவை நம்மை விட்டு கலைந்து போட்டால் காந்தமாகிய இயேசு நம்மில் கிரையை செய்வார், அற்புதம் செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாமும் நமது பாவத்தை அகற்றி அவரிடம் செல்லும் போது நம்மை மேன்மைப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கிறிஸ்துவின் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானமும் பலமாய் ஆராயப்பட்டு முடிவெடுத்த ஒன்றாக இருக்க வேண்டும். பாவத்தை எதிர்க்கும் தடுப்பு சக்தி இந்த முடிவு குறைத்து விடுமா? வேதாகமத்தையும் ஜெபத்தையும் குறைத்து விடுமா? அல்லது இந்த நினைவுகள் நம்மை வெட்கப்படுத்துமா? ஜெயம் பெற முடியுமா? கிறிஸ்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். கிறிஸ்துவின் தரிசனத்தை மங்கும்படி செய்யும் எந்த செயலையும் ஆரம்பத்திலிருந்தே தடுத்தெறிய வேண்டும். அன்று இஸ்ரவேலர்கள் கர்த்தரை மறந்து போனார்கள். நாம் எல்லோரும் வேலை பழுவினால் மறந்து விடுகிறோம். நம் நிலைமை இஸ்ரவேலை மிகவும் பரிதபக்கட்ட நிலையாய் இருக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலை வேதத்தையும் தேவனையும் மறக்க செய்கிறதா? அப்படி இருந்தால் மாற்றுங்கள், மனநிலையை மாற்றுங்கள், தேவனை தேடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.